ஏங்க இந்த ஓட்டுங்கிறதுங்க 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறோம்ல. ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கட்டுவன் மட்டுமே ஓட்டு போடக்கூடிய நிலை இந்த இந்தியாவில் இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் நம்மை ஆள்பவனை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை ஆள்பவனை பணக்காரர்கள் பண்ணையார்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதன் அடிப்படையில் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இந்த சமூகத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களும் ஓட்டு போட வேண்டும் என்று அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி வாங்கி கொடுத்த உரிமையை கேவலம் 200 ரூபாய்க்கு விற்கிறான். என்னை பொறுத்தவரை ஓட்டு என்பது நம்ம மகளை போல இல்ல, நம்ம மனைவியை போல கூட இல்ல. ஓட்டு என்பது நம்ம அம்மாவை மாதிரி. ஒரு பெத்த தாய கண்டவனுக்கு ஒரு 200க்கும் 300க்கும் விற்கிற நிலையில தமிழக மக்கள் இருப்பதால் தான் ஏன் பொங்கலுக்கு காசு தரல. பொங்கலுக்கு காசு தராது நல்லதுதான், நானும் அதை வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் தமிழோட பண்டிகை, அது முதன்மையான பண்டிகையா. இந்த பண்டிகைக்கு நான் போய் ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுக்கிறேன், என் வீட்டுல பொங்கல் வைக்கணும், வெள்ளத்தை கொடு, சர்க்கரையை கொடு, கரும்பை கொடுன்னு. அப்படி பிச்சை எடுக்கிற போது நீங்க பெசன்ட் நகர், அடையாறு, அண்ணா நகர் இந்த மாதிரி பகுதிகளில் ஏழ்மையாக இருக்கிற இடத்துல ஒரு சைக்கிள்ல போய் அந்த பொங்க பையன் வாங்கி கொண்டு அந்த கரும்பை சைக்கிள்ல கட்டுறான். ஏங்க 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா காரை எடுத்துன்னு வந்து ரேஷன் கடையில் நிப்பாட்டிட்டு கரும்பை வாங்கி அந்த கரும்பு காருக்குள்ள போகலன்னு உடைச்சி சொருகிற நிலையில் தமிழகத்தில் இருக்கிற மக்களை இன்றைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் மாற்றி இருக்கிறது. அதால அவங்க காசு தரல. அப்போ அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, இந்த தடவை ஏன் காசு தரல, இல்ல அடுத்த தடவை தேர்தல் வரப்போதில்ல சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ இந்த மக்கள் தங்கள் தாயை விற்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள், இவர்கள் ஒட்டுமொத்த தாய்களையும் நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம்னு அவன் அவ்வளவு கேவலமா நம்மளை நினைத்துக் கொண்டு